ஹாய். அதாவது நம்ம டெய்லியுமே வந்து இட்லிக்கு வந்து சாம்பாரோ, சட்னியோ தான் வச்சு சாப்பிட்றோம். ஸோ, இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இட்லி பொடி வச்சு சாப்பிடலாமேன்னு தோணுச்சு. ஸோ, அதனால எங்க அம்மாவ போய் கடையில இட்லி பொடி தான் வாங்கிட்டு வர சொன்னேன். ஸோ, அதுக்கு இருந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "உனக்கு தான் இட்லி பொடி செய்ய தெரியும்ல, நீ செய். நம்ம அத ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, நம்ம தேவைப்படுறப்ப சாப்பிட்டுக்கலாம்" அப்படின்னாங்க. ஸோ, எனக்கும் கொஞ்சம் இதில் நியாயம் இருக்கிற மாரி தெரிஞ்சுது. சரின்னு சொல்லிட்டு இட்லி பொடி செய்யலான்னு சொல்லிட்டு களத்துல டபக் அப்படின்னு குதிச்சுட்டேன். அதாவது இட்லி பொடி செய்கிறதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா, கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை, உளுந்து இது எல்லாத்தையும் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கிட்டு, காரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து வரமிளகாய், ஒரு பிடிச்சபடி கருவேப்பிலை. இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா, நான் பூண்டு இட்லி பொடி தான் பண்ணுறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு பூண்டு நான் வந்து ஒரு 20 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ, இது எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்து, அதை ஆற விட்டுட்டு, அதோட வந்து பெருங்காயம், அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா அரைச்சிட்டு, அதை கொஞ்சம் அந்த ஹீட்டெல்லாம் போகிற அளவுக்கு உலர்த்திட்டு, அதை ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் வரையில் வரும். ஸோ, நான் இன்றைக்கி தட்டு இட்லி தான் பண்ணேன். அதில் மலைச்சாரல் மாதிரி இந்த இட்லி பொடியை தூவி எண்ணெய் விட்டு அப்படியே சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவல்.